தமது ஆட்சிக் காலத்திற்குள் நாட்டு மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். மாத்தறை ஊர்பொக பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். பஸ்குட பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மக்களுக்கு 4000 ரன்பிம காணி உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்காக ஜனாதிபதி தலைமையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 25,000 ரன்பிம காணி உறுதிப்பத்திரங்களை நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கும் தேசிய திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. புதிய அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த நாட்டுக்குள் வறுமையை ஒழிப்பதனை முக்கிய விடயமாக கருதி புதிய காணி கொள்கைகளை தயாரிக்க வேண்டிய நிலை எமக்கு ஏற்பட்டுள்ளது. தேசிய பொருளாதாரத்துக்கு தேவையான உற்பத்திகளை அதிகரிப்பது, வீட்டு பிரச்சினைகளை தீர்ப்பது என்பவற்றை யுகத்தின் முக்கிய தேவைகளாக நாம் கருதுகின்றோம். நாட்டு மக்களின் சுதந்திரம், ஜனநாயகம் ஆகியவற்றுடன் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய பொருளாதாரம் ஒன்றை கட்டியெழுப்பும் நடவடிக்கையை புதிய அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் ஆரம்பித்துள்ளோம். இதேவேளை பஸ்கொட பிரதேச சபை கட்டிட தொகுதியும் ஜனாதிபதியினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் பஸ்கொட தொழில் பயிற்சி நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மாணவர்களின் கல்வி நடவடிக்கை தொடர்பிலும் ஆராய்ந்தார்.